இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டமாக இந்த மோரின் தீவுக்கு எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் கூப்பிட்டு வந்தாங்க. யாரோட தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்கு வேண்டியதை நாங்களே விதைச்சி பயிர் செஞ்சு சாப்பிட்டு ஒரு பழங்குடியான வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் தான் இங்கே வந்தோம். நாட்டில் விவசாயம் பண்ண முடியாமல், வியாபாரம் பண்ண முடியாமல், நிம்மதியாக வாழ முடியாமல் தான் எல்லாரும் இந்த தீவு காட்டுக்கு கிளம்பி வந்தாங்கன்னு அம்மா சொல்லுவாள். ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தீவை கஷ்டப்பட்டு செழிப்பாக்கணும். எங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டம் இருந்துச்சு, திருவிழா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பேரால வந்துச்சு. எங்கள் தீவையே பேரால புரட்டி போட்டுச்சு. வீடு, வயல், நிலம், காணி எல்லாத்தையும் அழித்து தலைகீழாக போட்டுச்சு. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். பச்சை பிள்ளைங்க பட்டினியே கடந்துச்சு. பெரியப்பாவும் அப்பாவும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு கட்டுமரம் கட்டி கடலில் எதை கடக்கான்னு பார்க்க போனாவோ. அப்போ எதிரில் மாட்டின சின்ன களத்தில் ஆளை பார்த்து பிரச்சனையை சொல்லியிருக்காவோ. அவங்க நிறையா சாப்பாடு வச்சுருந்தாவோ. எங்கள் பிரச்சனை கேட்ட அவங்க அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சால் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குன்னு சொன்னாவோ. பொசுக்குன்னு துப்பாக்கியை தூக்கி அப்பா பெரியப்பா கையில் கொடுத்தாவோ. செப்பு களத்தை களவாடணும்னு சொன்னாவோ. எங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் கலியா ஏஜென்ட் செய்கிறேன்னு சொல்லியிருக்காவோ. பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பட்டினியாக கிடக்கிற நாங்கள் கண்ணில் தெரிஞ்ச சரின்னு ஒத்துக்கிட்டாவோ. அன்னைக்கு கலியா ஏஜென்ட் சொல்ல களவான ஆரம்பித்தவ தான் இன்னைக்கு நாங்களும் இந்த செப்பு களம் ஏறி மிரட்டி களவாடிட்டு கிடக்கோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நிறையா பேர் உயிரை விட்டுருக்கானுவோ. சோத்துக்கு வேற என்னத்தை செய்ய? ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யார் உயிரையும் எடுத்ததில்லை. எங்கள் துப்பாக்கி குண்டு ஒருத்த மேலே கூட பாஞ்சதில்லை. பழைய படிக்கு எங்கள் ஊருக்கு போய் வாழணும் ஆசை தான். வாழ்க்கை இப்படியே போகிற போக்கில் போய்கிட்டு கிடக்கு.